ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க அப்படி நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன விளாக் அப்படின்னா, வீடியோட ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம கொஞ்சம் சடனாக பிளான் பண்ணி தான் ஊருக்கு கிளம்புறோம். முன்னாடி எதுவும் பிளானே இல்லை. வீட்டிலலாம் எந்த பொருளுமே அதது இடத்துல வைக்கலை. எப்போவுமே ஊருக்கு கிளம்ப போகிறோன்னா கொஞ்சம் நல்லா முன்னாடியே ப்ரீ பிளானாக கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்து வச்சுட்டு தான் வருவேன். இந்த டைமில் எந்தெந்த பொருள் எப்படி எப்படி இருக்குமோ அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல அப்படியே வச்சுட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா நம்ம ஊருக்கு போகிறோமா போகலையா அப்படின்றதே ஒரு டவுட் எனக்கு. ஆனால் லீவெல்லாம் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. 20 நாள் தான் லீவு, ரொம்பலாம் இல்லை. ஆனால் இந்த லீவை நம்ம எடுக்காமல் விட்டாலும் வேஸ்ட் ஆயிரும். அடுத்தடுத்து வேறு வேறு பிளான் இருக்குது அப்படின்றனால தான் இந்த லீவை இப்போயே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கிளம்புனோம். இந்த டிக்கெட்டு அது மட்டும் கொஞ்சம் கிடைக்காம இருந்தது. எனக்கே ஒரு சடனாக ஒரு 5 நாளைக்கு முன்னாடி தான் சொல்கிறாங்க, நான் இந்த மாதிரி ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லீவெல்லாம் கேட்டிருக்கேன். லீவ் எல்லாம் கிடச்சிருச்சு. நம்ம டிக்கெட்டு மட்டும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரிட்டன் வர டிக்கெட்டு சீக்கிரமாகவே கிடச்சிருச்சு. ஆனால் இங்கேருந்து பூனேலேருந்து மதுரைக்கு வர்றதுக்கு தான் டிக்கெட் எனக்கு கிடைக்கல. அதனால தான் என் ஹஸ்பண்ட் சைடு ஆர்மி கோட்டாவில் என்சிஓவில் போய் கேட்டோன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக டிக்கெட் அலாட் பண்ணுவாங்க சென்னை வரைக்கும். மதுரை வரைக்கும்னா நம்மளுக்கு அந்த ஃபெசிலிட்டி இல்லை. அந்த மாதிரி பண்ண முடியாது. சென்னை வரைக்கும்னா 2 டிக்கெட் இருக்குது, கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் நினச்சோம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கதே 20 நாள் லீவு தான். அதில் நம்ம இன்னும் போக வர எப்படி ஒரு 4 நாள் போயிடும். மீதி ஒரு 15 நாள் கிட்ட தான் இருக்கும். அந்த 15 நாளில் இங்கே 5 நாள் இருந்துட்டு அப்புறம் 10 நாள் ஊருக்கு போய் என்ன செய்ய போகிறோம். சரி, அதனால் இப்போ இந்த கிடைக்கிற ட்ரெயினும் நம்ம மிஸ் பண்ணிட வேண்டாம், நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கரெக்டாக பூனே டு சென்னை, சென்னை டு மதுரை அந்த மாதிரி டிக்கெட் போட்டிருந்தோம். பூனேலேருந்து சென்னை வரத்துக்கு நம்மளுக்கு 3 ஏசியில் சீட்டு 2 சீட்டு கிடச்சிது. கீழே லோயர்லேயும் மிடில்லையும் கிடச்சிருந்தது. ஏறியாச்சு. கரெக்டாக முன்னாடி நாள் 4:30க்கு ட்ரெயின் ஏறினோன்னா அடுத்த நாள் காலையில் ஒரு 11 மணி 10:30 அப்படின்றபோது சென்னையை ரீச் பண்ணியாச்சு. ட்ரெயினில் ஏறுறதுக்கு முன்னாடியே 2 நாளைக்கே முன்னாடியே தேவேஷுக்கு நல்ல ஃபீவர் இருந்தது. ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்டு எல்லா மெடிசனுமே வாங்கிட்டு தான் நாங்கள் ட்ரெயினே ஏறினோம். அப்படி இருந்துமே இப்போ எப்படி என் மடியில் இப்படி படுத்திருக்கான்ல, இதே தான் ஏறினதுலேருந்து இறங்குற வரைக்குமே இப்படியே தான் படுத்து தான் வந்தான். இவனுக்கு இந்த மாதிரி இருக்கிறனால ஆதிக்குட்டிக்கும் ட்ரெயின் ஏறுற வரைக்கும் அவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ட்ரெயின் ஏறினதுக்கு அப்புறம் தான் அதிபதிக்குமே ஃபீவர் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. 105, 104 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. எங்களுக்குன்னா பயம். எப்படியும் ட்ரெயினில் டாக்டர் இருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஆனாலும் நான் எல்லா மெடிசனுமே வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப ஹெவி ஃபீவர் ஆயிடுச்சுன்னா அதுக்கு என்ன சிரப்பு கொடுக்கணும், நார்மல் ஃபீவர்னால் அதுக்கு என்ன சிரப்பு கொடுக்கணும், அதுக்கப்புறம் இருமல் சளின்னு சொல்லி எல்லாத்துக்குமே மெடிசன் வாங்கிட்டு தான் வந்திருந்தேன். ஆனாலும் ரொம்ப ஹெவி ஃபீவர் ஆயிடுச்சு. ஏன்னே தெரியல. மந்த்லி 1 டைம் இந்த ஹெவி ஃபீவர் வருது. இதுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் இது கண்டினியூ ஆனால் கண்டிப்பாக ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். நாங்கள் கரெக்டாக ஒரு 4:30 அப்படின்றபோது ஏறிட்டோம். ஏறிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு நைட்டுக்கு வழக்கம் போல் சப்பாத்தியும் இட்லி சட்னி பண்ணி எடுத்து போயிருந்தேன். என்னால் அதை மட்டும்தான் பண்ண முடிஞ்சது. நைட்டு சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி எழுந்தாச்சு. நைட்டை தூங்கிட்டாங்க பசங்க. கொஞ்சம் டானிக்கெல்லாம் கொடுத்து சிரப்பெல்லாம் கொடுத்து நல்லா தூங்க வச்சுட்டேன். அவங்களும் நல்லா தூங்கி எழுந்துட்டாங்க. காலையில் ஒரு 8 மணி அப்படின்றபோது எல்லாருமே எழுந்து உட்காந்துருந்தோம். இப்போது என்ன வாய்ஸுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா எனக்குமே முடியலை. கொஞ்சம் த்ரோட்டெல்லாம் பெயின் இருக்க மாதிரி இருக்குது. அதனால என் வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக ஒரு 7:30க்கு எழுந்தோம். 8 மணி அப்படின்றபோது கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க தேவக்குட்டி மட்டும் எழுந்திருந்தான். அதி தூங்கிட்டே தான் இருந்தான். அதனால அவன் தூங்கட்டும், அவங்க ஹஸ்பண்ட் பார்த்துக்கிட்டாங்க. தேவக்குட்டி என் கூட தூங்குவான். நானும் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துட்டு சரி அவனுக்கும் எனக்கும் கொஞ்சம் ஃபேஸ் வாஷு, பேஸ்ட்டு, ப்ரெஷ் எல்லாமே இந்த மாதிரி எடுக்கிற மாதிரி தான் வச்சுருப்பேன். ஏன்னா நம்ம அடிக்கடி கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் எடுக்கிற மாதிரி ஈஸியாக தான் வச்சுருந்தேன். நானும் தேவக்குட்டியும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் அதியும் அவங்க அப்பாவும் போயிட்டு வந்தாங்க. போய் நல்லா கொஞ்சம்
ப்ரஷ் எல்லாம் பண்ணிவிட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 8:30 அப்படின்றபோது எல்லாம் ரெடியாகி சாப்பிட உட்காந்தாச்சு. நம்ம 8:30 அப்படின்ற போது எல்லாமே நம்ம ஆந்திராவை நெருக்கி கிராஸ் பண்ணிட்டோம். ஆந்திரா கிராஸ் பண்ணி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாச்சு. இந்த பிளேஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேணிகுண்டா அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 7:30 8 மணி அப்படின்றபோது ஆந்திராவில் இருக்க ரேணிகுண்டா அப்படின்ற பிளேஸுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. அப்படியே அங்கேருந்து கரெக்டாக ஒரு 10 11:30 10:30 அப்படின்ற போதே நம்ம சென்னைக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த பசங்களுக்கு உடம்புக்கு முடியல அப்படின்றபோது தான் அந்த ட்ராவலில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிரமம். அது நான் இல்லை, மேக்ஸிமம் என்ன மாதிரி இந்த ஆர்மி ஃபேமிலியில் இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டமாக ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான். நம்மளுக்கு சீட்டெல்லாம் கொடுத்துருவாங்க, எல்லாமே கிடைக்கும் தான், இல்லைன்னு சொல்லலை. நம்மளுக்கு ஆர்மி சைட்லேருந்து நம்மளுக்கு என்ன ஃபெசிலிட்டி கொடுக்கணுமோ அது எல்லாமே கொடுப்பாங்க. ஆனால் கரெக்டாக நம்ம எப்போ ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னு பிளான் பண்ணுறோமோ அப்போ தான் எங்கேருந்து வருமோ தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு ஹெவி ஃபீவர் வந்து வரும். எவ்வளோ இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? என் பசங்க 2 பேருக்குமேவும் 105, 102, 103 அந்த மாதிரி தான், அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல. எங்களுக்குன்னா பயம், எப்புட்றா நம்ம ஊருக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துக்கிட்டே தான் ஒவ்வொரு நிமிஷமும் கடந்து வந்தோம். யாருமே பண்ணிட்டு கொண்டு போன சாப்பாடை முன்னாடி நாள் நைட்டு சாப்பிட்டோம். அடுத்த நாள் காலையில் 10 மணி நம்ம இறங்கிடணும். அதனால் ரெடி ஆகிட்டு வந்து ஒரு 8 8:30க்கெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடவும் செஞ்சிட்டோம். நெய்வேலி அதிபதி தான் முன்னாடி நாள் ஏறினப்போ கூட கொஞ்சமாக ஜாம் வச்சு சப்பாத்தியில் வச்சு தொட்டு சாப்பிட்டாங்க. சட்னியில் ஊற்றினதுக்கு இல்லைம்மா வேண்டாம் உரைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. அவங்களுக்கு அதனால சப்பாத்தியும் ஜாமும் கொஞ்சம் வச்சு கொடுத்துருந்தேன். நாங்கள் நைட்டுக்கு சாப்பிட்டோம், அடுத்த நாள் காலையில் சாப்பிட்டோம். மீதி சாப்பாடு எல்லாமே அப்படியே வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா யாருமே சாப்பிடல. ஒருத்தனுக்கு தேவேஷுக்கு மட்டும்தான் ஃபீவர் இருந்தது. அவனுக்கு உண்டான மெடிசன் எல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ட்ரெயின் ஏறினதுக்கு அப்புறம் தான் இந்த அதிபதிக்கு வந்து ஃபீவர் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணணும்னா காட்டன் துணியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நனைச்சி அந்த ஒத்தனை மாதிரி வைப்பாங்கள்ல அந்த மாதிரி தான் வச்சு எடுத்தோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு லீவுக்கு வரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து தான் ஆகணும். ஏன்னா சில விஷயங்கள் வந்து நம்ம ஊரில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறம்போது அதுக்கு சில தடங்கல் வரலாம். சில நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். அதெல்லாம் சகிச்சுட்டு தான் நான் இல்லை, ஒவ்வொரு ஆர்மி ஃபேமிலியுமே இதை கடந்து வருவாங்க. அந்த மாதிரி தான் இது எங்கன்னா நம்ம சென்னை எக்மோர் அங்கே வந்து ரீச் ஆனோம். ஒரு 10 10:30 அப்படின்றபோது ரீச் ஆகிட்டு நம்ம அங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் ஆட்டோவில் ட்ராவல் பண்ணி இன்னொரு ஸ்டேஷனுக்கு போனோம். அந்த பேர்லாம் எனக்கு தெரியாது. நான் இது ஃபஸ்ட் டைம் தான் இங்கே சென்னைக்கு இந்த மாதிரி ஜங்ஷனுக்கு வந்தது. இதுக்கு முன்னாடி நான் வந்து காலேஜில் என்னுடைய கவுன்சிலிங்காக நான் வந்திருந்தேன். பிஇ கவுன்சிலிங்காக வந்திருந்தேன் ஒரு டைம். இது செகண்ட் டைம் நான் சென்னைக்கு வர்றது. எனக்கு தெரிஞ்ச டோட்டலாக நான் 2 டைம் தான் சென்னைக்கு வந்திருப்பேன். இப்போது ஹஸ்பண்ட் கூட தான் வந்திருக்கேன். அவங்க கூட வந்து ஒரு ஜங்ஷன்லேருந்து இறங்கி இன்னொரு ஜங்ஷனுக்கு மாறணும். அதுக்கிடையில இந்த ஆட்டோக்காரங்கெல்லாம் ஒரு சைடு கேப்பில் கொள்ளையடிக்கிறாங்க. 150 ரூபான்னு சொல்லி ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னது 150 ரூபா. ஆனால் அவங்க சொன்னது 250 ரூபானா தான் வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபைனலாக 150 ரூபாய்க்கு சரின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு ஆட்டோவும் பிடிச்சி கொடுத்தாங்க. நாங்கள் அந்த ஆட்டோவில் ஏறி உட்காந்துட்டு அவங்க 2 பேருக்குள்ள சின்னதாக வாக்குவாதம் போயிட்டு இருந்தது. அப்புறம் ஃபைனலாக அந்த ஆட்டோக்கார அண்ணன் சொன்னாங்க, இல்லைப்பா 100 ரூபா தான் வரும், 50 ரூபா வந்து அவங்க டிப்ஸு மாதிரி கேட்குறாங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இருங்க, இல்லாட்டி வேறு ஆட்டோவில் போய்க்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ணா இல்லை, நான் 2 பசங்களை வச்சுருக்கோம், லக்கேஜ் வச்சுருக்கோம், சும்மா எடுத்து வச்சு இதெல்லாம் பண்ண முடியாது அண்ணா, நீங்கள் போங்க, அவங்க வேணால் போகட்டும், நாங்கள் உங்கள் ஆட்டோவிலே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஆட்டோவில் தான் வந்தோம். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் தான். குழந்தைங்க இல்லாட்டினா நம்ம நடந்தே வந்துடலாம். பசங்க இருக்காங்க, லக்கேஜ் இருக்குது அப்படின்றனால தான் நாங்கள் அப்படியே ஆட்டோவில் ஏறி இந்த பக்கம் அப்படியே வந்து இங்கே ஒரு ஜங்ஷனில் வந்தாச்சு. இங்கே ட்ரெயின் வந்து 1:15க்கு தான். நம்ம என்னமோ 10:30க்கெல்லாம் வந்துட்டோம். சீக்கிரமாக ட்ரெயின் ஆன் டைமில் வந்துச்சு. ஏன்னா சப்போஸ் ஒரு சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் டிலே ஆயிரும். அதனால தான் நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாகவே செகண்ட் ட்ரெயினுக்கு வந்து புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சென்னையிலேருந்து மதுரைக்கு வர்றதுக்கு தான் டிக்கெட் வந்து 3 ஏசியில் வந்து நம்மளுக்கு கிடைக்கல.
அதனால தான் சரி இந்த மாதிரி சேர் கார்ல புக் பண்ணலாம். இதுலயுமே ஏசி இருக்கிறதெல்லாம் நான் தான் புக் பண்ண சொல்லியிருந்தேன். அவங்க சொல்லிட்டாங்க, அது வெயிட்டிங் லிஸ்ட்ல ஜாஸ்தி இருக்கு. கிடைக்கிறது ரொம்ப டவுட்டு தான். நம்ம சென்னையிலேருந்து ஊருக்கு போகணும். பசங்கள வச்சிருக்கனால, இப்போதைக்கு இந்த 2 ஏசி இல்ல. இந்த மாதிரி 2 சீட்டு அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிரும். வா நம்ம இதிலே போலாம் அப்படின்னு சொல்லி நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். சப்போஸ் நம்மளுக்கு ஏசில புக் பண்ணி டிக்கெட் கிடைக்கல, கன்ஃபார்ம் ஆகலைன்னா, அப்ப நம்ம அங்கேருந்து என்ன பண்றது? பஸ்ல போகணும்னாலும் அது நம்மளுக்கு சுத்தமா செட் ஆகாது. அப்பதான் என்ன பண்றதுன்னு யோசிக்கும்போது, சரி ஓகே இதுனாலும் கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில புக் பண்ணியிருந்தோம். சென்னைக்கு வந்து ட்ரெயின்லேருந்து கீழே இறங்குனோமே அவ்வளோ சூடு நம்ம ஊரில் இவ்வளோ சூடு இருக்கு. ஆனால் நியூஸில் பார்ப்போம் நம்ம ஊரில் ஹீட் அதிகம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அவ்வளோ அதுவும் பூனேல ஃபுல்லுமே கூலிங்கு தான். மழை பெஞ்சிட்டே இருக்குமா, வீட்லேயும் கூலிங்காக தான் இருக்கும். நம்ம வந்த ட்ரெயினும் கூலிங்காக அவ்வளோ அப்படியே கூலிங்கிலே இருந்துட்டு ஒரு 2-3 மாதம் அப்படியே சொகுசாக இருந்துட்டு திரும்ப அந்த வெக்கைக்குள்ளே இறங்குனோமே இன்னும் ஃபீவர் வந்து ஜாஸ்தியாயிருச்சு. சூடு ஜாஸ்தியாயிருச்சு. அவங்கள மடியிலே வச்சுட்டு வந்தனால, எங்களுக்கும் அந்த ஃபீவர் அப்படியே வந்துருச்சு. அதோட பெரிய பிரச்சனை அப்படி என்னன்னா, நம்ம அட்லீஸ்ட் கொஞ்சம் தூங்கிட்டு, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வந்திருந்தா கூட நம்மளுக்கு அவ்வளோ ஒரு டயர்டு இருந்திருக்காது. நம்ம 7 மணி நேரம் அப்படியே உட்காந்தே வரனால ரொம்ப உடம்புக்கு ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு. இப்போ வரைக்குமே இப்போ வந்து ஊர்லேருந்து வரும்பொழுதே நான் மதுரைக்கு ரீச் ஆனதுமே 2 பேரையுமே கூட்டிட்டு போய் கையோட ஒரு குழந்தை டாக்டர்ட்ட காமிச்சிட்டு 2 பேத்துக்குமே கொஞ்சம் இன்ஜெக்ஷன், டேப்லெட்டு, சிரப்பு எல்லாம் வாங்கிட்டு எனக்குமே டேப்லெட் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். தேவ்குட்டி கூட எவ்வளோ ஃபீவர் இருந்தாலும் கொஞ்சம் சமாளிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே வந்தான். அவன் கூட ஓகே தான். இங்கே பார்த்தீங்களா சைனீஸ்கார மாதிரி ஆயிடுச்சு. அது கண்ணு, மூக்கு எல்லாம் சரியான தூக்கம் இல்ல. தூங்குனாலும் ரொம்ப அழுத்து தூங்குன தூக்கம் அது. நிம்மதியா ஒரு தூக்கம் இல்ல. அதுக்கப்புறம் அந்த ஆதிக்குட்டி இப்படியே தான். எப்போ இந்த சேர் கார்ல ஏறுனோமோ அப்போ மடியில படுத்து தூங்குனவன் தான் இப்படி அதுக்கிடையில எதுவுமே சாப்பிட மாட்டேன்ட்டான். இப்படியே விட்டா ஒரு மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஒரு ஜூஸ்னாலும் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் ஜூஸ் வாங்கி கொடுத்தோம். அதையும் ஆளுக்கு ஒரு ஒரு டம்ளர் குடிச்சிட்டு அதுக்கு மேலே அப்புறம் இல்லை. ஒரு 10 நிமிஷம் இருக்கும் முழிச்சு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். அவ்வளோதான். நான் இந்த ஷாலை எனக்காக தான் எடுத்துட்டு வந்திருந்தேன். ஆனா கடைசியில அந்த ஷால் தான் இவங்க 2 பேத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நனைக்க, இந்த மாதிரி கால்ல, கையில, நெத்தியில, கழுத்து பகுதியில இந்த மாதிரி அப்படியே ஒத்தடம் வச்சு வச்சு எடுத்துட்டு வந்திருந்தோம். எங்களுக்கு உண்மைய சொல்லணும்னா அவ்வளோ பயமா இருந்துச்சு. இவ்வளோ ஃபீவரோட இன்னும் நம்ம எப்படி ஊருக்கு எனக்கு எனக்கு ரொம்ப முடியாம போயிருச்சு ஒரு கட்டத்துக்கு மேல. ஐயோ! நம்ம ஊருக்கு போய் ரீச் ஆயிருவோமா? இறங்கி வீட்டுக்கெல்லாம் நடந்து போயிருவோமா? அப்படின்லாம் எனக்கு தோண ஸ்டார்ட் பண்ணிருச்சு. ஏன்னா, அவ்வளோ ஒரு ஃபீவரு, சூடு, ஹீட்டு வர காத்து கூட அவ்வளோ ஹீட்டா வருது. இவ்வளோ நாளும் நம்ம அங்க கூலிங்கா இருந்துட்டு சடனா அப்படி ஹீட்டுக்கு சேஞ்ச் ஆகுறது வந்து கொஞ்சம் உடம்பு ஏத்துக்கிறணும். நம்மளுக்கும் அந்த கிளைமேட் வந்து செட் ஆகணும்ல. இப்பவுமே வந்து ஒரு 2, 3 நாள் ஆச்சு. இன்னுமே யாருக்குமே சரியாகல. பட் ஆனா ஃபீவர் இல்ல. ஆனா ஒரு மாதிரி அந்த டயர்ட்னஸ் மட்டும் கொஞ்சம் இருக்கு. அதே மாதிரி அங்க பூனேல நம்ம குவார்ட்டர்ஸ்ல எந்த பொருளுமே எப்பவுமே ஊருக்கு போறோம் அப்படின்னா எல்லாமே பக்காவா ரெடி பண்ணி வச்சுட்டு வருவேன். இந்த டைம்ல அங்கேயும் எதுவுமே பண்ணல. எடுத்த பொருள் எடுத்த இடத்துல அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். அங்க போனாலும் திரும்ப எனக்கு டபுள் வேலை இருக்கும். ஏன்னா ஃபுல்லும் கிளீன் பண்ணணும். எது எது எப்படி இருக்குன்னே தெரியாது. ஃபைனலா நம்ம நைட்டு ஒரு 8:30 அப்படின்றபோது மதுரைக்கு ரீச் ஆயாச்சு. நம்மள பிக்கப் பண்றதுக்கு நம்ம ஃபேமிலிலேருந்து ஆள் வந்திருந்தாங்க. நம்ம அப்படியே அங்கேருந்து இறங்கிட்டு வெளியில ஜங்ஷனுக்கு வெளியில போயிட்டா நம்மள வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. நாங்க பசங்கள தூக்கிட்டு அப்படியே அங்கேருந்து இறங்கி போனோனே போற வழியிலே நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்கு. அதில நாங்க ரெகுலரா காமிக்கிற ஒரு ஃபேமிலி டாக்டர்ட்ட காமிச்சிட்டு கொஞ்சம் சிரப்பெல்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா என்னான்னு எனக்கு தெரியாது. பட் இன்னைக்கு வந்து ஒரு விலாகாக அதை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஷேர் பண்ணிட்டேன். எனக்கு வாய்ஸு எப்போ சரியாகும் அப்படின்னு தெரியல. எனக்குமே உடம்புக்கு முடியல தான். பட் ஓகே, கொஞ்சம் நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாய்ஸ் சரியாகிற வரைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க.
கண்டிப்பாக வீடியோ இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருக்க, இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்க எல்லாருமே ரெகுலராக வீடியோ பார்த்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ எங்க ஊர்லேருந்து பார்க்கலாம். அதுக்குள்ளே நானும் என்னென்ன பண்ணி எனக்கு உடம்ப சரி பண்ண முடியுமோ நானும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். ஆனால் என்ன கொஞ்சம் த்ரோட்டு பெயின் இருக்குது, அதனால தான் என்னால் கொஞ்சம் சவுண்டாக பேச முடியல. இவ்வளோதான். இதுவே கொஞ்சம் பிரேக் விட்டு தான் பேசி இந்த வீடியோக்குமே வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.